நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த தேர்தலிலே 3 கதாநாயகர்களோடு தேர்தல் களத்தில் திமுக இறங்கியிருக்கிறது. மக்கள் அந்த கூட்டணியை நிராகரித்து விட்டார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. இந்த மாதிரி காரியங்களை செய்வதிலே தான் தன்னுடைய திறமைகளெல்லாம் காட்டிக் கொண்டிருப்பவர் வைகோ அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் அவரே நடந்து, அவரே போய், அவரே நின்று, அவரே போஸ்டர் ஒட்டி அப்படித்தான் குளித்தலையில் நின்று வெற்றி பெற்றார். அதுபோன்ற நடிகர்களை பற்றி கருத்து கூறுவதற்கு என்னால் இயலாது. கடந்த தேர்தலில் திமுகவுக்காக பிரச்சாரம்லாம் பண்ணாரு வடிவேலு. ஆனா இந்த தடவை அரசியலே வேணான்னு ஒதுங்கிட்டாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் அந்த தேர்தல் கட்டங்களில், தேர்தல் காலங்களில் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்ற நடிகர்கள் இப்படித்தான் தோன்றுவார்கள், இப்படித்தான் மறைவார்கள். எப்படி ஒரு காட்சியிலே வந்தவுடன் அடுத்த காட்சியிலே மறைந்து விடுகிறார்களோ அது போன்ற நடிகர்களை பற்றி கருத்து கூறுவதற்கு என்னால் இயலாது. வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை அப்படின்னு சொல்றாங்க, அது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம். அதுவும் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னால் சாத்தியம். ஏனென்றால் அவர் இது சாத்தியமாகுமா என்பதை ஒரு தடவைக்கு 100 தடவை சிந்தித்து அதை எப்படி சாத்தியப்படுத்தலாம், அதற்கு எந்த வகையிலே அரசின் மூலமாக வழிநடத்தி செல்ல முடியும், எந்த வகையிலே அதை சரி செய்ய முடியும் என்பதையெல்லாம் வகுத்து திட்டம் போட்டு அவர் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார். ஆகவே அது நிச்சயமாக நடக்கும். ஸ்டாலினை அடுத்த முதல்வர்னு அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே தலைவர் கலைஞர் அவர்களும் பேராசிரியர்களும் இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு தலைவர் கலைஞருக்கு பிறகு அத்துணை ஆற்றலும் பெற்றவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை அவர்கள் மக்களுக்கு பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது கூட தேர்தல் பிரச்சாரத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஆட்சி பொறுப்பிலே மக்கள் வழிநடத்தி செல்கின்ற ஆற்றலும் உள்ள தகுதி வாய்ந்த ஒரு மகன் தளபதி என்று பாராட்டியிருக்கிறார். தமிழகத்துல இப்ப 6 முனை போட்டி நடக்குது. இதனால திமுகவுடைய ஓட்டுகள் சிதறும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த 6 முனை போட்டினால திமுக ஓட்டு சிதறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதிமுக ஓட்டு சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் மக்கள் நல கூட்டணி ஓட்டுகள் சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த கட்சியும் சாராத ஒரு பொதுமக்களுடைய வாக்கு இருக்கிறது. அந்த வாக்கு முழுவதும் திமுகவிற்குத்தான் வந்து சேரும் என்ற ஒரு நம்பிக்கை தெரிகிறது. கடந்த 5 ஆண்டு காலமா அதிமுகவுடைய ஆட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி என்றால் அதற்கு முந்தைய 5 ஆண்டு காலம் கலைஞருடைய ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் அத்தனையும் கலைஞரை பழிவாங்குவதாக, தளபதி அவர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அத்தனையும் முடக்கிவிட்டார். அதன் காரணமாக வாக்களித்த மக்கள் மிகுந்த ஏமாற்றத்தோடும் மிகுந்த கொதிப்போடும் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது ஆட்சி மாற்றம் உறுதியாக இருக்கிறது. கலைஞர் அவர்கள் 6வது முறையாக முதலமைச்சராக கழகாட்சி அமைந்திடுவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். இலவசங்கள் கொடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? இலவசம் என்பது எதற்காக கொடுக்கிறோம் என்பதை பொறுத்திருக்கிறது. சிறந்த அறிவுடைய ஒரு குழந்தைக்கு, ஒரு சிறுவனுக்கு, அவனுக்கு கிடைக்காத கல்விக்கு அந்த கல்வியை இலவசமாக கொடுப்பது தவறில்லை. ஆனால் இலவசம் என்ற பெயரிலே ஒரு மயக்கத்தை, ஒரு ஏக்கத்தை, ஒரு தாக்கத்தை உருவாக்குவதை நிச்சயமாக அதை நான் மறுக்கிறேன். திமுக அப்படின்னு சொன்னாலே எதிர்த்தரப்புல எதிர்கட்சிகள் சொல்ற விமர்சனம் என்னன்னு பார்த்தா 2G ஊழல், கச்சத்தீவை மீட்டு கொண்டு வரேன்னு சொன்னது, காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கூட்டணி வச்சது, இந்த மாதிரி சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அரசியல் என்கின்ற பொழுது கால சூழலுக்கேற்ப எல்லா கட்சிகளோடும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அவரவர்கள் கட்சிக்கென்று கொள்கைகள் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கை, அடிப்படை உணர்வு அவை பாதிக்கப்படாமல் மத்தியில் இருக்கின்ற ஆட்சியின் மூலம் தமிழகத்தை பெற்றுத்தர வேண்டிய, தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை செய்வதற்கு ஏற்றவாறுதான் இன்றைக்கு வரை கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இந்த தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு காக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கத்திற்கு ஒரு சிறு பங்கம் கூட வராமல் பார்த்து கொண்டிருப்பதுதான் தலைவர் கலைஞருடைய பெருமை, அருமை, சிறப்பு. திமுகவோட தேர்தல் அறிக்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இன்றைக்கு எத்தனையோ கட்சிக்காரர்கள் எத்தனையோ தேர்தல் அறிக்கைகளை கொடுத்தால் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்களால் தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை
ஒரு சிறந்த அறிக்கை என்பதை, அதாவது இலவசங்கள் என்பதை தவிர்த்து பயனுள்ள நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு அறிக்கையாக இந்த அறிக்கை அமைந்திருக்கிறது. அதற்கு முழு காரணம் தலைவர் கலைஞருடைய முதிர்ந்த அனுபவம். பொதுவாக அரசியல்வாதிகள் என்றால் அரசியல்வாதிகள் பேசுவார்கள், மக்கள் கேட்பார்கள். ஆனால் தளபதி அவர்கள் நமக்கு நாமே பயணத்திலே மக்களை பேசவிட்டு ஒரு தலைவர் கேட்ட முதல் நிகழ்ச்சி தளபதி அவருடைய நிகழ்ச்சி தான். அவற்றையெல்லாம் குறிப்பெடுத்து கொண்டு அவற்றையெல்லாம் தலைவர் கலைஞரிடம் கலந்து பேசி தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பொதுமக்களிடம் ஏற்படுத்தியிருக்கிறது. மது ஒழிப்பை பத்தி நாடகம் ஆடுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. மது விலக்கு திமுக கொண்டு வரதுக்கு முன்னாலே சேலத்திலே மது கொண்டு வந்தார்கள், மதுவை அருந்துவதற்கானது. அதனால் இதை கொண்டு வந்தது திமுக என்பதை நான் நிச்சயமாக மறுக்கிறேன். மக்கள் நல கூட்டணி பத்தி உங்க கருத்து என்ன? ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேரலாம். திரு வைகோ அவர்கள் ஒரு கருத்தை உடையவர், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் ஒரு கருத்தை உடையவர்கள், விஜயகாந்த் ஒரு கருத்தை உடையவர். முரண்பட்ட கருத்துக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு அல்லது தாங்கள் அதிகமான ஒரு எண்ணிக்கையிலே வாக்குகளை பெற வேண்டும், தொகுதிகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுய லாபத்தோடு சேர்ந்த கூட்டணி என்பதை என்னை போன்றவர்கள் சொல்வதை விட மக்கள் அறிந்ததனால் நீங்கள் அந்த கூட்டணி ஆரம்பித்த நேரத்தில் இருந்த வேகத்தை பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கும் நீங்கள் தொலைக்காட்சியிலும் ஊடகங்களிலும் பத்திரிகையிலும் அவர்களுக்கு இருக்கின்ற வரவேற்பை பார்க்கின்ற பொழுது மக்கள் அந்த கூட்டணியை நிராகரித்து விட்டார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. திமுகவை பொறுத்த வரைக்கும் நிர்வாக திறன் அதிகமா இருக்கிறது திரு கருணாநிதிக்கா இல்ல ஸ்டாலினுக்கா? தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு ஆற்றல் மிக்க மாபெரும் தலைவர். அவர் வளர்ந்த காலம் அவரே நடந்து, அவரே போய், அவரே நின்று, அவரே போஸ்டர் ஒட்டி அப்படித்தான் குளித்தலையில் நின்று வெற்றி பெற்றார். தளபதி அவர்கள் அவருடைய பிள்ளையாக பிறந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு மாபெரும் தலைவருடைய பிள்ளையாக அவர் மகிழ்ச்சியோடு கம்பீரமாக ஒரு மேடையிலே அவரை திமுக கழகமும் தொண்டர்களும் ஏற்றி வைக்கவில்லை. தளபதி அவர்கள் கடைசி தொண்டனாக, ஆரம்ப தொண்டனாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் 14 வயதிலே திருவாரூரிலே இந்தியை எதிர்த்து போராடுவதற்கு வீதிக்கு வந்தாரோ அதுபோல 14 வயதிலே கோபாலபுரத்திலே மாணவர் அமைப்பை ஆரம்பித்தவர் தளபதி அவர்கள். முதல் முறையாக மக்கள் தேர்ந்தெடுத்த மேயராக வந்தார், மக்கள் தேர்ந்தெடுத்து அமைச்சராக வந்தார், மக்கள் தேர்ந்தெடுத்து துணை முதல்வராக வந்தார். தலைவர் கலைஞர் மூத்த தலைவர், வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர். அதற்கு பிறகு தமிழ் இனத்திற்கு அடையாளம் காட்டப்பட்ட, மக்களாலும் தலைவர் கலைஞராலும் பெரிய தலைவர்களாலும் அடையாளம் காட்டப்பட்ட தலைவர் தளபதி அவர்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைய நட்சத்திரங்கள், நடிகர் நடிகைகள்லாம் இருக்காங்க. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்களும் இமான் அண்ணாச்சியும் மட்டும்தான் இருக்கீங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அடிப்படையில் நான் ஒரு திமுக காரன், பிறகு ஒரு சினிமா நடிகர். நான் முதல்ல சொன்னது போல அப்போது வருவார்கள் நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ் இரவிலே தெரியும், மூன் இரவிலே தெரியும். ஆனால் இவற்றுக்கெல்லாம் ஒளி கொடுக்கின்ற சக்தி உள்ளது சன், சூரியன். எங்களுக்கு எத்தனை சினிமா நடிகர்கள், கதாநாயகிகள் வரலாம் தேர்தலுக்கும் பிரச்சாரத்துக்கு மற்ற கட்சிகளுக்கு. எங்களுக்கு ரியல் ஹீரோ என்றால் உண்மையான கதாநாயகன், வாழ்க்கை கதாநாயகன், மக்கள் கதாநாயகன் எங்கள் தலைவர் கலைஞர். இன்னொரு கதாநாயகன் இளம் தலைவர் தளபதி. இவர்கள் 2 பேரும் தயாரித்த இன்னொரு கதாநாயகன் தேர்தல் அறிக்கை. ஆகவே இந்த தேர்தலிலே 3 கதாநாயகர்களோடு தேர்தல் களத்தில் திமுக இறங்கியிருக்கிறது. ஆகவே இந்த 3 கதாநாயகர்கள் நடித்திருக்கிற இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியை அடையும். தேமுதிகவை வளைச்சது ஸ்டாலின் தான் அப்படின்னு வைகோ குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? வைகோ அவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவராக நினைத்து கொண்டு திமுகவை உடைப்பதாக நினைத்து கொண்டு திமுகவிலிருந்து வெளியேறினார். அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு தனி மனிதனாக வைகோ நிற்கிறார். அவரிடம் போன சில நண்பர்களும் சில சகோதரர்களும் தலைவர் கலைஞரை தேடி, தாய் வீடை தேடி திரும்பி வந்து விட்டார்கள். ஆகவே இந்த மாதிரி காரியங்களை செய்வதிலே தான் தன்னுடைய திறமைகளெல்லாம் காட்டி கொண்டிருப்பவர் வைகோ அவர்கள். தளபதிக்கு அது வேலை அல்ல. தளபதி அவர்கள் எங்களுடைய இயக்கத்தை வளர்க்க பாடுபடுகிறார்,
மக்களை சந்திக்கிறார், மக்களோடு மக்களாக வாழ்கிறார். இவர்களாக கெடுத்து இவர்களாக உடைத்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணத்தை, பழியை சிறந்த புகழ் மக்கள் இவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, மக்கள் இவரை போற்றி புகழ்கிறார்களே என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியிலே தளபதி அவர்களை சொல்லக்கூடாத வார்த்தைகளால் வைகோ அவர்கள் ஒரு படித்தவர், தலைவர் கலைஞரிடம் பாடம் பெற்றவர், தலைவர் கலைஞரை அண்ணனாக ஏற்றுக்கொண்டு அரசியல் பாடம் கற்றவர். அவரிடமிருந்து இப்படி வார்த்தைகள் அருவருக்கத்தக்க வார்த்தைகள் வருவது ரொம்ப மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். கடந்த தேர்தலில் திமுக தோல்வியை தழுவிச்சு, அதுல இருந்து நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்காத வெற்றி இல்லை, முதல் தோல்வி என்பது போல நீங்கள் கருதுகிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்காத வெற்றி இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்காத தோல்வி இல்லை. ஆகவே வெற்றி தோல்விகளை தாண்டி தன்னுடைய பயணத்தை தமிழ் இனத்திற்காக, தமிழ் மொழிக்காக தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்ற இயக்கம்தான் திமுக. தமிழக அரசியலையும் சினிமாவையும் பிரிக்க முடியாத ஒரு நிலை இருக்கே, அது ஏன்? திராவிட இயக்கத்திற்கு கலை, நாடகம், சினிமா இவைகளின் மூலம் தந்தை பெரியார் காலத்திலிருந்து அறிஞர் அண்ணா, நம்முடைய தலைவர் கலைஞர், மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி என்று தொடர்ந்து கலையின் மூலம் நல்ல கருத்துக்களை, அரசியல் கருத்துக்களை, விழிப்புணர்ச்சி கருத்துக்களை, சுயமரியாதை கருத்துக்களை எல்லாம் திரைப்படத்து மூலம் சொல்லியதால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாட்டை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த அந்த பெருமை கலைத்துறைக்கும் உண்டு. அதனால் அந்த ஈடுபாடு இருக்கிறது. வேளச்சேரி தொகுதியில நீங்க போட்டியாளரா இருக்கீங்க, உங்களை எதிர்த்து சுயேட்சையா ஒருத்தவங்க நிக்கிறாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். நானும் கிட்டி அவர்களும் நல்ல நண்பர், நல்ல சிந்தனையாளர், ஒரு நல்ல மனிதர். ஆகவே களத்திலே என் நண்பர் இருக்கிறார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மக்கள் எதுக்காக திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுங்க. இல்லை, மக்கள் கடந்த 5 ஆண்டு கால ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த கோலங்கள், கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம் என்பதனால், இப்போ நான் வேளச்சேரியில் இருக்கிறேன், வேளச்சேரி தொகுதியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாதாள சாக்கடை திட்டம் அப்படியே கிடக்கிறது, மழைநீர் வடிகால் திட்டம் அப்படியே கிடக்கிறது, தோண்டப்பட்ட இடங்கள் 5 ஆண்டு காலமாக அப்படியே கிடக்கிறது, கலைஞர் ஆட்சியில் தோண்டப்பட்ட மண்ணும் அது அப்படியே கிடக்கிறது. ஆகவே இந்த 5 ஆண்டு கால ஆட்சி இதே போல், எப்படி நான் வேளச்சேரியினுடைய வேட்பாளராக நான் இங்கே பார்த்தது போல, தமிழ்நாட்டில் பல தொகுதிகளிலும் பல இடங்களிலும் இந்த வேதனையான சம்பவம் ஜெயலலிதா ஆட்சியில் நடந்திருப்பதனால் அதற்கு ஒரு முடிவு கட்ட மக்கள் தயாராக இருக்கிறார்கள்.